வணக்கம். நம்ம இந்திய தத்துவத்துல ஒரு பெரிய ரொம்ப ஆழமான கேள்வி இருக்கு. அதாவது அந்த முழுமையான ஒண்ணு எப்படி இப்படி கணக்கில் அடங்காத பல விஷயங்களா வெளிப்படுது. இந்த ஒரு புதிர்தான் நாம இன்னைக்கு பார்க்க போற சைவம், வைணவம்ங்கிற ரெண்டு பெரிய மரபுகளோட மையப்புள்ளியாவே இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ இந்து மரபுகள பத்தி நினைச்ச உடனேயே நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன? இங்கே நிறைய கடவுள்கள் இருக்காங்களா? உருவ வழிபாடுதான் இதோட அடையாளமா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஆனா இதுக்கான பதில் நாம நினைக்கிற மாதிரி சிம்பிளா ஆம் இல்ல இல்லைன்னு சொல்றதுல இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. அந்த பதில தேடி நாம ஒரு சின்ன காலப்பயணம் போக போறோம். எங்க தெரியுமா? நம்ம இந்தியாவோட மிக பழமையான நூலான ரிக்வேதத்துக்கு. அங்கதான் இந்த சிந்தனையோட ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சிய நாம பார்க்க முடியும். பாருங்களே, வேதத்திலேயே இந்த வளர்ச்சி ரொம்ப தெளிவா தெரியுது. முதல்ல ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கடவுள். மழைக்கு இந்திரன், சூரியனுக்கு சூரியன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடவுள்கள் சர்வ வல்லமை படைச்சவங்களா மாறுறாங்க. கடைசியா ஒரு பெரிய பாய்ச்சல், உருவமே இல்லாத, நம்ம அறிவுக்கு எட்டாத பிரம்மம்ங்கிற ஒரு முழுமையான தத்துவத்தை நோக்கி போகுது. இந்த முழுமுதற் பொருள், அதாவது பிரம்மம்ங்கிறது வானத்தில் இருக்கிற ஒரு ராஜாவோ இல்ல ஒரு நபரோ கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு தூய்மையான உருவமே இல்லாத ஒரு தத்துவம். எல்லா குணங்களையும் தாண்டின ஒரு இறுதி உண்மைன்னு சொல்லலாம். ஓகே, இப்போதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய தத்துவம் உருவமே இல்லாத ஒரு உண்மைய பத்தி பேசுதுன்னா, அப்புறம் எதுக்கு நம்ம வழிபாட்டுல இத்தனை உருவங்கள், இத்தனை சிலைகள்? இந்த முரண்பாடுதான் பல வருஷமா அறிஞர்களையே குழப்பின ஒரு விஷயம். ஏன்னா அந்த தத்துவ உச்சத்தை அடைஞ்ச பிறகும் இந்த மரபு அதோட நிக்கல. இதுக்கான பதில் ஒரு புதிய சிந்தனை ஓட்டத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கே தெரியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத அந்த முழுமையான உண்மையோட ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தொடர்பு படுத்திக்க முடியும்? அந்த பெரிய இடைவெளியை குறைக்கிறதுக்கு ஒரு வழி தேவைப்பட்டது. இதுதான் நம்மள ரெண்டு பெரிய நீரோட்டங்களுக்கு கூட்டிட்டு போகுது. ஒன்னு வேத மரபு. இது உருவமற்றது, அதாவது அருவ மையமா வச்சு தத்துவார்த்தமா வேள்விகள் வழியா போகுது. இன்னொன்னு ஆகம மரபு. இது உருவத்தை, அதாவது உருவ மையமா வச்சு பக்தி வழியா கோவில் வழிபாடு மூலமா அந்த முழுமைய நெருங்க முயற்சி பண்ண. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆகம மரபுகள் ஒரு தலைகீழ் செயல்முறைய உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு எட்டாத உயரத்துல இருக்கிற அந்த முழுமைய நம்மளால தொட்டு உணரக்கூடிய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது. சடங்குகள், பக்தி, சின்னங்கள் மூலமா அத சாத்தியமாக்குச்சு. சரி, இப்போ அந்த ரெண்டு விஷயமும், அதாவது உருவமற்ற தத்துவமும் உருவ வழிபாடும் எப்படி ஒன்னு சேருது? இதுக்கான திறவுகோல் ஒரு அட்டகாசமான ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அதுக்கு பேருதான் அருவுரு. அதாவது உருவமும் இல்லாத, உருவமும் இருக்கிற ஒரு நிலை. சிம்பிளா சொன்னா உருவமற்ற உருவம். இந்த ஒரு வார்த்தை தான் சைவம், வைஷ்ணவம் மாதிரி பெரிய மரபுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அருவுருவ இன்னும் அழகா விளக்கணும்னா, அது ஒரு சிலை கிடையாது. அது உருவத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்ன சுட்டி காட்டுகிற ஒரு சின்னம், ஒரு வழிகாட்டி மாதிரி. அத பாக்கும்போது நாம் அந்த உருவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உருவமற்ற முழுமையையும் உணரணும். இந்த அருவுரு தத்துவத்தை ரொம்ப நேர்த்தியா பிரம்மாண்டமா நடைமுறைப்படுத்தின ரெண்டு பெரிய மரபுகள் இந்தியாவில இன்னைக்கும் இருக்கு. அதுதான் நம்மளோட சைவம் மற்றும் வைணவம். இப்ப பாருங்க, சிவன முழுமுதற் கடவுளா கொண்ட சைவ மரபுல சிவலிங்கம் தான் அந்த அருவுரு சின்னம். அதே மாதிரி விஷ்ணுவ மையமா கொண்ட வைணவ மரபுல சாளகிராமம் அந்த இடத்துல இருக்கு. ரெண்டுமே மனித உருவத்துல இல்லாத சின்னங்கள்ங்கிறத கவனிச்சிங்களா? இதுதான் அந்த உருவமற்ற உருவம்ங்கிற தத்துவத்தோட வெளிப்பாடு. அப்போ சைவம், வைணவங்கிறது வெறும் மதங்கள் மட்டும் இல்ல, அது ஒரு நுட்பமான அமைப்பு. மிக உயர்ந்த தத்துவத்தை சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சிஸ்டம். சொல்லப்போனா ஆழமான தத்துவத்தை வேறா வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான மக்களோட பக்தி பழக்க வழக்கங்களை விழுதுகளா கொண்டு வளர்ந்து நிக்கிற ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இது. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். பல கடவுள்கள், ஒரே ஒரு முழுமையான தத்துவம், அப்புறம் இந்த அருவுரு சின்னங்கள், இதெல்லாம் நடைமுறையில எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்த? அதுக்கு பதில் ஒரு 3 அடுக்கு வழிபாட்டு முறையில இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இது மூணும் ஒரே நேரத்துல ஒருத்தரால பின்பற்ற முடியும்.
அடுக்குல நம்மளோட உடனடி தேவைகளுக்காக நம்ம குலதெய்வத்தையோ இல்ல கிராம தெய்வத்தையோ வணங்குறது. 2வது அடுக்குல சிவன் இல்லனா விஷ்ணு மாதிரி ஒரு பெரிய சர்வ வல்லமை படைச்ச கடவுளை வழிபடுறது. 3வது அடுக்குல இது எல்லாத்துக்கும் மேல உருவமே இல்லாத ஒரு முழுமையான சக்தி, அதாவது அந்த பிரம்மம் இருக்குன்னு மனசார ஏத்துக்கிறது. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒருத்தர் இந்த 3த்தையும் ஒரே நேரத்துல எந்த விதமான முரண்பாடும் இல்லாம நம்ப முடியும், வழிபட முடியும். சரி, இவ்ளோ நேரம் இத பத்தி பேசணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இந்த அமைப்பு நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. வாழ்க்கைங்கிறது அதுவா இல்ல இதுவான விபாரிப்பு ஒரு விஷயம் இல்ல. அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு ஏத்துக்கிறது தான். இங்க ஒண்ணு பல உருவமற்றதுன்னு எதுவுமே எதிரி கிடையாது. எல்லாமே ஒண்ணு முழுமைப்படுத்துற உண்மைகள் தான். அப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்டோமே, ஒரே கடவுளா இல்ல பல கடவுள்களான்னு, அந்த கேள்விக்கே இப்போ நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. பதில் என்னன்னா, இந்த அமைப்பு தனித்துவத்தையும் ஏத்துக்குது, பன்மையும் கொண்டாடுது. இது மனுஷங்களோட விதவிதமான ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு அற்புதமான கட்டமைப்பு. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. அந்த முழுமையான சக்தி கண்ணுக்கு தெரியாதது, ஆனா ஒரு உருவத்தின் மூலமா தான் அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த யோசனை வெறும் பழங்கால தத்துவம் மட்டும் கிடையாது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். ஒரு கவிதையில, ஒரு இசையில, இல்ல ஒரு அன்பான உறவுல, இப்படி உங்க உலகத்துல அந்த உருவமற்றது எங்கெல்லாம் உருவம் எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.